Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க Airtel SIM யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களோட SIMக்கு எப்படி காலர் டியூன் செட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி Jio SIM யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி நம்ம காலர் டியூன் செட் பண்றது அப்படினு போட்டுறோம். சோ இந்த வீடியோல Airtel SIM யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி காலர் டியூன் வந்து செட் பண்றது அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Airtel SIM யூஸ் பண்ணுறவங்களுக்கு காலர் டியூன் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணுன்னா உங்களோட ஏர்டெல் சிம் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்டெல் சிம் நம்பரை கொடுத்த உடனே அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை என்ட்ரு பண்ண உடனே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கார்னரில் இருக்கிற அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சிட் ஹலோ டியூன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேலே அந்த கார்னரில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் பாட்டு வேணுமோ ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் போயிருங்க. பேக் போயிட்டு மேலே இருக்க அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ ஸோ அந்த பாட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே நான் வந்து படம் பேர் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண உடனே கீழே நிறையா பாட்டு வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய லைன்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலராக வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ அதில் எந்த லைன் உங்களுக்கு வேணுமோ அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கெட் ஹலோ டியூன் பேக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அதாவது நீங்கள் இப்போ காலர் டியூனாக செட் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டு 1 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா வெறும் 19 ரூபா தான். ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 19 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணி நீங்கள் வந்து அந்த சாங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் உங்களோட ஏர்டெல் சிம்க்கு காலர் டியூன் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நீங்கள் காலர் டியூன் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆல் காலர்ஸ்க்கும் நீங்கள் வந்து காலர் டியூன் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.